வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். உப்பு விலை உயர்வால் உணவுப் பொருட்களை பதப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி உப உணவு பதனீட்டாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த நவம்பர் மாதத்துக்கு பின்னராக இருந்து இந்த நிலைமை நீடித்ததாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். கொரோனா வைரஸ் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய காலப்பகுதியிலேயே 60 ரூபாவுக்கு விற்ற 1 கிலோ கல்லுப்பு சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னர் சடுதியாக விலை அதிகரித்திருக்கு. தற்போது 1 கிலோ 350 ரூபாய் வரை விற்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உப்பு விலையின் இந்த அசுர அதிகரிப்பினால் உப்பை கொண்டு பதனிடப்படும் உணவுகளை பதனிட முடியவில்லை என்று உணவு பதனிடுவோர் அங்கலாய்ப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை அதிக விலை கொடுத்து உப்பை வாங்கி உப்பை பிரதானமாக கொண்டு பதனிடப்படும் மோர் மிளகாய், ஊறுகாய், உப்பு கருவாடு ஆகியவற்றை பதனிட முடியாததால் ஒரு புறத்தில் உப்பு கருவாடோடு மோர் மிளகாய், ஊறுகாய் என்பவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. மறுபுறத்தில் மிளகாய் கருவாடு தயாரிக்கப்படும் நெத்தளி, ஐனாமாசி, கூனிரால், கட்டப்பாறை போன்ற மீன்கள், தேசிப்பழம் போன்றவற்றை விற்பனை செய்ய முடியவில்லை என்று விவசாயிகளும் மீனவர்களும் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக மிளகாய் உற்பத்தி செய்யப்படுகின்ற சில பிரதேசங்களில் 1 கிலோகிராம் மிளகாய் 100 ரூபாவுக்கும் விற்பனை செய்ய முடியாத நிலை உள்ளதாக அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இதேபோன்று கருவாட்டுக்காக சிறு மீன்களை பிடிப்போரும் உப்பு கருவாடு தயாரிக்க முடியவில்லை என்பதால் சில நேரங்களில் பிடிக்கப்படும் மீன்களை விற்க முடியாதால் அவற்றை குப்பையில் கொட்ட வேண்டிய நிலை இருப்பதாகவும் அவர்களும் சொல்லுகிறார்கள். ஒட்டு மொத்தத்தில் உப்பு விலை உயர்வினால் விவசாயிகளும் மீனவர்களும் இல்லத்தரசிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வருடத்தில் பெருவெள்ளத்தினால் ஏற்பட்ட உப்பு பற்றாக்குறையை நீக்க இந்தியாவிலிருந்து 30,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அது பிப்ரவரி மாத இறுதியில் இலங்கைக்கு வந்து சேர்ந்து விடும் என்று அரசு அறிவித்திருந்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. இலங்கை சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர் சங்கம் சொல்லியிருந்தார்கள். உப்பு இறக்குமதி தாமதமாவதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்த போது அது தாமதமாகியுள்ளதாக அந்த சங்கத்தினுடைய தலைவர் சொல்லியிருந்தார். எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாட்டு கட்டுப்படுத்தப்படும் என்ற விடயத்தையும் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை சந்தையில் உப்பு 1 கிலோகிராம் 450 முதல் 500 ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்படும் என்று சொல்லி வர்த்தகர்கள் விற்பனை செய்வதற்கு முயற்சிப்பதாகவும் சொல்லியிருந்தார். உப்பு விலை தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசல பண்டார தெரிவித்திருந்தார். அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் உப்பு விநியோகம் குறித்து வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் திரு லிங்கநாதன் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்ததை பார்த்திருந்தோம். உப்பினுடைய விலை கட்டுப்பாடற்ற ரீதியில் அதிகரித்துள்ள நிலையில் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது மன்னாரில் உப்பை கொள்ளளவு செய்து யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு அனைத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு விநியோகிக்குது. 179 ரூபாவுக்கு ஒரு பேக்கெட் உப்பு பெறலாம். பொதுமக்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் கொள்ளளவு செய்ய முடியும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். பொதுமகன் ஒருவர் ஆகக்கூடியது 3 உப்பு பேக்கெட்டுகளை கொள்ளளவு செய்ய முடியும் என்ற விடயத்தையும் அங்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த பின்னணியில்தான் ஆணையிரவு தேசிய உட்பலத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கவனீர்ப்பு போராட்டத்தை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தார்கள். இந்த கவனீர்ப்பு போராட்டமானது ஆணையிரவு உப்பலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றிருந்தது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து சொல்லியிருந்தார்கள். ஆணையிரவு உப்பலத்தில் தற்போதுள்ள பொது முகாமையாளர், முகாமித்துவ பிரிவினர், உதவி முகாமையாளர், மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் தங்களை பழி வாங்குவது போல் செயற்படுகிறார்கள். தங்களுக்குரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை. தமக்கான மருத்துவ வசதிகள் உப்பலத்தில் இல்லை. குடிநீர் பிரச்சனை காணப்படுது. குடிநீர் வெளியே உள்ள தாங்கியில் இருந்துதான் உள்ளே எடுத்து வர வேண்டி இருக்குது. 10 மணி நேரமானதும் நாங்கள் எடுத்து செல்லுகின்ற குடிநீரோ அல்லது தாங்கியில் இருக்கிற குடிநீரோ மிகவும் சூடாக காணப்படுது. ஆகையினால நாங்கள் அதை குடிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த மாதம் தொடங்கி இதுவரை எமக்கு 4 நாட்கள் வேலை வழங்கப்பட்டது. 10 நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம். அதைவிட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகிறார்கள். மனித வலு இருக்கும் போது இயந்திரங்களுடைய பயன்படுத்துகிறார்கள். வேலை செய்யும் நமக்கு சீருடைகளோ பாதுகாப்பு கவசங்களோ வழங்கப்படவில்லை. ஒரு ஊழியர் உப்பளத்தில் வேலை செய்யும் போது இறந்தால் கூட எமது பணத்தில் தான் அவரது சடலத்தை கொண்டு செல்ல வேண்டும். அவரது கண்ணீர் அஞ்சலி பத்திரிகையாளர்கள் கூட எமது பணத்தில் தான் வெளியிட வேண்டும். தவிர நிறுவனம் எந்த விதமான கொடுப்பனவையும் வழங்காது. இந்த உப்பளத்தை திறந்து வைக்கும் போது 8,000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதி வழங்குவதாக அமைச்சர் சொல்லினார். ஆனால் எமக்கு பின்னர் வழங்கப்பட்டது 800
ரூபாய் பெறுமதியான உணவு பொதியை 8000 என்று சொல்லி அதில் ஒரு சைவர் இல்லா போயிட்டு ஒரு பூஜ்ஜியத்தை வந்து வெட்டிட்டார்கள். 800 ரூபாய் பொதி தான் வழங்கப்பட்டது. அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே அளவிலான போனஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த நடைமுறை காணப்படுது. ஆனால் இங்கு வரவினை பார்த்து மிகவும் குறைந்த போனஸ் தொகை அங்கே கொடுத்திருந்தார்கள். வேலைக்கு வராதது தங்களுடைய பிழையல்ல, தங்களுக்கு சுழற்சி முறையிலான வேலையை வழங்குகிறார்கள். ஆகையினால தாங்கள் அப்படி ஒழுங்காக வேலைக்கு வருவது அதுக்கான ஒரு தொழிற்சங்கத்தை இயங்க விடுவதில்லை. ஊழியர்கள் நலஞ்சாராவது குரல் கொடுத்தா அவரை பிடித்து அடித்து வெளியே துரத்துங்கள் என்று கூறுகிறார்கள். இது அரசு நிறுவனங்கள் போல இல்லாது முதலாளித்துவத்துடன் கூடிய தனியார் நிறுவனம் போல செயற்படுது. ஒரு நாள் 5 ஊழியர்களின் உழைப்பு மட்டும் போதும். இங்கே வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களின் ஒரு நாள் சம்பளத்தை கொடுப்பதற்கு அவ்வளவு லாபம் ஈட்டும் உப்பளமாகவும் இலங்கையில் மிகவும் பெரிய உப்பளமாகவும் இந்த உப்பளம் காணப்படுகின்ற என்ற விடயங்களையும் அங்கு பதிவு செய்திருந்தார்கள். இதுபோன்று ஏராளமான விடயங்களை சொல்லியிருக்கிற பொழுதுதான் இந்த உப்பளம் திறந்து வைக்கப்படும் பொழுது பெயர் மாற்று விவகாரம் என்பது பல்வேறுபட்ட பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தது. ரஜா உப்பு என்ற பெயரை மாற்றம் செய்து ஆணையரவு உப்பு என்ற பெயரில் மாற்றியமைத்ததாக கூறுகிறார்கள். ஆனால் இதுவரை பொதி செய்த உப்பு பக்கெட்டுகளில் வந்து ரஜா உப்பு என்று தான் காணப்படுகிறது. ஆணையரவு உப்பு என்ற பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை. பெண் ஒருவர் தினமும் 65 அந்தர் உப்பு அள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. லாபத்தை பார்த்து அளிப்பதாக அது பகிர்ந்தளிப்பதாக அமைச்சர் சொன்னார். ஆனால் அதனை பகிர்ந்து வழங்குவதற்கு யாரும் இங்கு தயாராக இல்லை. இந்த லாபத்தை எமக்கு பகிர்ந்தளிக்கிறார்களா? இல்லை. இந்த கவனஈர்ப்பில் ஈடுபட்ட போது முகமையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்களை கதைப்பதற்குள்ளே அழைத்தனர். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேச சந்திரகுமார் உள்ளிட்ட ஊழியர்களும் உள்ளே சென்றார்கள். ஆனால் ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. உள்ளே சென்று கலந்துரையாடிய போது அதை அவர்களது பிரச்சனைகளை கருத்தில் கொள்ளவில்லை. மண்வெட்டி பிடி திருடினோம் அல்லாட்டி உப்பு திருடினோம் என்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் கூறுகிறார்களே தவிர நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவது போன்று தெரியவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இது பார்ப்பதற்கு வெளியே ஒரு தேசிய உப்பளமாக காணப்பட்டாலும் பல பிரச்சனைகள் உள்ளன. எனவே இதுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் அங்கு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில் ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குது என்ற கேள்வி இருக்குது. உப்பளத்தை திறந்து வைக்கிறார்கள், பெயர் மாற்றுன்றார்கள், பேந்து பார்த்த உப்பளத்தில் விலை கூடிட்டு, பேந்து பார்த்த உப்பளத்தில் அங்கே வேறு செய்வதற்கான ஆக்கள் பற்றாக்குறை என்று சொன்னார்கள். ஆனால் ஆக்களை வந்து வீட்டை நிப்பாட்டிட்டு சுழற்சி முறையிலான இயந்திரத்தை வைத்திருப்பதாக இங்கே கூறப்பட்டிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே என்ன நடக்கின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றொரு உண்மை நல்ச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.